குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சீக்வன்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக சீக்வன்ஸ்னு அர்த்தம்னா ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆக்சுவலாக சீக்வன்ஸ் இன் ஆர்னு அர்த்தம். அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃப்ரம் டொமைன் வந்து என்லேருந்து ஆருக்கு போகக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான் என்ன பண்ணுவோம் என்ன சொல்லுவோம்னா சீக்வன்ஸ் இன் ஆர்னு சொல்லுவோம். சரிங்களா? ரியல் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ்னு என்ன அர்த்தம்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். டொமைன் வந்து என்லேருந்து சிக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி ஒவ்வொரு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை இந்த மாதிரி ஆர்டர் பேராக எழுதுகிறோம். ஆர்டர் வைஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை ஃபஸ்ட் இன்புட் இங்கே எழுதுகிறோம், செகண்ட் இன்புட் இப்படி எழுதுகிறோம், தேர்ட் இன்புட் இப்படி எழுதுகிறோம். இப்படி எழுதுறது பேர் தான் சீக்வன்ஸ். சரிங்களா? ஸோ ஆர்டர் வைஸ் எழுதணும். சரிங்களா? ஆர்டர் வைஸ் எழுதணும், அதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் இன் சி. சரிங்களா? இப்போ சீக்வன்ஸ் இன் ஆர்னான்னு தான் என்லேருந்து ஆருக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை சீக்வன்ஸ் இன் சின்னு ஆர்னு சொல்லுவோம். சீக்வன்ஸ் இன் சீனா இருந்தால் என்லேருந்து சிக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்போ கன்வெர்ஜ் ஆகும்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இது காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் நம்ம படிக்கிறது ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் தான். ரியல் சீக்வன்ஸ் நம்ம படிக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் தான். சீக்வன்ஸ் காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் செட்டன் அதாவது N1 to இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு தான் சீக்வன்ஸ்னு எழுதியிருக்கிறது. சரிங்களா? சீக்வன்ஸ் எழுதுனா மீனிங் இதுக்கு அர்த்தம். சரிங்களா? செட் டு பி கன்வெர்ஜ் டு எ பாயிண்ட் செட் நாட். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கன்வெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தெர் இஸ் எ ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த செட்டனுக்கும் இந்த செட் நாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த செட்டனுங்கிற சீக்வன்ஸை கன்வெர்ஜஸ் டு செட் நாட் சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ ஒரு சீக்வன்ஸ் எப்போ கன்வெர்ஜஸ் டு எ பாயிண்ட் சொல்லுவோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முக்கியமானது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸோ அந்த செட் நாட்டுக்கும் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சரிங்களா? நியர் டு 0வாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜஸ் டு செட் நாட்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த செட் நாட் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். இப்போது சப்போஸ் நமக்கு சீக்வன்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் செட் நாட்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு என்ன மீனிங்னா எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் செட் நாட். சரிங்களா? அது லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ செட் நாட் சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் சீக்வன்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துடும் எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே அதோட நெய்பர்ஹுட்டில் வந்துடும். சரிங்களா? இப்போ செட் நாட்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி தானே. அப்போ நெய்பர்ஹுட்டுக்கு சர்க்கிளாக இருக்கும். சரிங்களா? செட் நாட்டை சென்டராக வச்சு ஒரு ரேடியஸ் எந்த ஒரு ரேடியஸ் எடுத்து வரைஞ்சாலும் இல்லை சீக்வன்ஸில் எல்லா பாயிண்ட்ஸும் உள்ளே ஓடியாந்துடும். இந்த நெய்பர்ஹுட்டில் இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே இங்கே ஓடியாந்துடும். ஸோ அதான் இங்கே மீனிங். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா இது முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சீக்வன்ஸ் காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் இன் சி. ரைட்டுங்களா? இது வந்து செட்டன் அதாவது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டும் பிரிக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த இது ரியல் இமேஜினரி பிரிச்சாச்சு. சரிங்களா? பிரித்ததுக்கப்புறம் சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு A + IBன்னு கன்வெர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸு. இஃப் த ரியல் சீக்வன்ஸ் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, இந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு ரியல் பார்ட்டு கன்வெர்ஜ் ஆகும். இன்னொரு ரியல் சீக்வன்ஸ் ஒய்ங்கிறது கன்வெர்ஜஸ் டு பிக்கு இதாகும். சரிங்களா? அப்போது புதுசாக ஒன்றுமே படிக்க மாட்டோம். ஆக்சுவலாக ரியல் சீக்வன்ஸை வச்சு தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸே படிக்கிறோம். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்ல வரோம். சரிங்களா? வெரி சிம்பிள். இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்கள், ஐ போட்டு இது தனியாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது ரியல் சீக்வன்ஸாக வரும். பழைய கான்செப்டில் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். அதேமாதிரி ஒய்யனும் ரியல் சீக்வன்ஸ். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும். பாருங்கள். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணலாமா? இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். அப்போ இந்த சீக்வன்ஸ் என்ன ஆகும்? கன்வெர்ஜஸ் டு 0. அப்போ 0 + IA அதாவது நம்ம இப்படி பார்க்கணும். இதை லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டு n ஃபேக்டோரியல் ப்ளஸ் I ஃபேக்டோரியல். அதாவது என்னங்கிறதுக்கு ஐங்கிறது கான்ஸ்டன்ட். லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n/2n பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது ரெண்டு இண்டிவிஜுவல் அதாவது தனித்தனியாக பிரிக்கும்போது இந்த இண்டிவிஜுவல் சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆச்சுனா தான் இப்படி தனித்தனியாக பிரிக்கணும், சும்மா பிரிக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இண்டிவிஜுவல் சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம என்ன செஞ்சலாம், லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம ரியல் சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு 0ன்னு தெரியும், இது கன்வெர்ஜஸ் 0 தெரியும். அப்போ 0 + I0. அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு 0. ஸோ நிறைய பேருக்கு ரியல் சீக்வன்ஸ் ஓகே, காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் இதான். சரிங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டாலே போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட். இப்போ பார்ப்போமா, இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? லிமிட்டு ஐங்கிறது இந்த லிமிட்டுக்கு வெளியே எடுத்துடலாம். அப்போ IA
லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n. அப்போ இது ரியல் சீக்வன்ஸ், நமக்கு தெரியும் கன்வர்ஜஸ் 0. பை இன்ட்டு 0 வந்து 0, அவ்வளோதான். சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு வந்து இது வந்து கன்வர்ஜ் ஆகாது, ஏன்னா இந்த இது டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்க, இது வந்து கன்வர்ஜ் ஆகாது. சரிங்களா? ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்னென்னா அந்த 1 - 1, அதாவது லிமிட் பாயிண்ட் வந்து கிடைக்காது. ஸோ 1 - 1 லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்னால் இதுக்கு 0 மட்டும்தான் இதுக்கு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட் பாயிண்ட் வந்து 1 லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும், -1 லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் இது வந்து கன்வர்ஜ் ஆகாது. சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமானது, இந்த ரிசல்ட்டெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது என்ன ஆகும் பாருங்கள். ஒன் செகண்ட். அதாவது பொதுவாக நம்ம ஒரு சீக்வன்ஸ் நம்ம எழுதுகிறோம் வச்சுக்கோங்க. லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 3n + 7 4n² + 1 8n³ + 1 5n + 1. சரிங்களா? இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். இங்கே பாருங்களேன், அதாவது இங்கே 3rd டிகிரி பாலினாமியல் கிடைக்கும், இங்கே 3rd டிகிரி பாலினாமியல் கிடைக்கும். சரிங்களா? அதோட லீடிங் கோஎஃபிஷியண்ட்டை போட்டுருங்க, அவ்வளோதான். இதோட லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? 12 வரும், அவ்வளோதான். இதோட லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? 40 வரும், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? லிமிட்டு அந்த லீடிங் அதாவது சேம் டிகிரியாக இருக்கும்போது, சரிங்களா, சேம் டிகிரியாக இருக்கும்போது n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இப்போ ஓகேவா, 5n ⁵ + 3n⁵2 + 1, இங்கே 10n⁵ + 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், டிகிரி மேலே 5, கீழேயும் 5, மேலே 5, கீழே 5 சேமாக இருந்தால் ஜஸ்ட் அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் மட்டும் அப்படியே எடுத்தால் போதும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். டேரெக்டாக நம்ம எழுதிடுவோம். சரிங்களா? இது ஷார்ட்கட்டு. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த மாதிரி பாலினாமியல் எழுதும்போது மேலே டிகிரி அதிகமாச்சுன்னா அந்த டிகிரி அந்த சீக்வன்ஸ் டைவர்ஜ் ஆகிரும். கீழே அதிகமாகும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் 0 ஆகிரும். சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது என்னது? சேம் டிகிரி பாலினாமியல். ஸோ சேம் டிகிரி 2, இங்கே 2, அப்போ என்ன வரும்? 2/3 இதோட லிமிட்டு. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? ஐ வந்து லிமிட்டுக்கு வெளியே எடுத்துடலாம், -2/3 ஆன்சர், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு திஸ் பாயிண்ட். அடுத்து இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பிரிச்சாச்சு. இந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு கன்வர்ஜஸ் டு 0ன்னு தெரியும், ப்ளஸ் ஐஏ. இப்போ நான் சொன்னது இங்கே சேம் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கா, அதாவது சேம் டிகிரியாக இருக்குது. அப்போ 1 1/1 1. அப்போது இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஐ. சரிங்களா? அடுத்து இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். இந்த எப்படி நம்ம இதுக்கு ஆன்சர் எப்படி 0ன்னு சொல்கிறோம்னா என்ன எப்படி சொல்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா, நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ், அதாவது ஒரு ஏங்கிறது பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர். சரிங்களா? பவுண்டட் சீக்வன்ஸ் இன் ஆர். பிஎன்கிறது சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் 0 இருந்துச்சுன்னா தென் இது முக்கியமான ரிசல்ட்டு. ஏஎன் பிஎன் கன்வர்ஜஸ் 0ன்னு தெரியணும். சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போம். -1/n/n வந்து கன்வர்ஜஸ் 0. ஏன்னா இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ். இந்த 1/n கன்வர்ஜஸ் 0. அப்போ இந்த இது கன்வர்ஜஸ் 0. இது அப்புறம் sin nπ ஏதாச்சும் ஒன்று, sin 3nπ/2 சம்திங். ஸோ இதெல்லாம் கன்வர்ஜஸ் 0, ஏன்னா இது பவுண்டட் சீக்வன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுமாதிரி sin 1/n இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0, ஏன்னா இது பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ கன்வர்ஜஸ் 0, அப்போ இது கன்வர்ஜஸ் 0, அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது அதே தான் இங்கேயும். அப்போ இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். இந்த சீக்வன்ஸ் பவுண்டடு, இது கன்வர்ஜஸ் 0, அப்போ ப்ராடக்ட் வந்து கன்வர்ஜஸ் 0. சரிங்களா? முக்கியமான ரிசல்ட். அடுத்தது பாருங்கள், இங்கேயும் அதே தான், சேம் கான்செப்ட். இங்கேயும் எனது லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், அடுத்து பாருங்கள். அடுத்த கான்செப்ட் என்னென்னா காசி சீக்வன்ஸ். ஸோ அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் வந்து இவ்வளோ, நீங்கள் இந்த மாதிரி ரியல் இமேஜினரி பிரிச்சுட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ரியல் இமேஜினரி வந்து பிரிக்கும்போது எப்படி பிரிக்கணும்னா, அந்த கன்வர்ஜ் ஆச்சுன்னா நம்ம பிரிச்சுக்கலாம், அதர்வைஸ் நம்ம அப்படியே டீல் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், காசி சீக்வன்ஸ் இன் சி. ஓகேங்களா? அப்போது
ஒரு காம்ப்ளெக்ஸ் சீக்வன்ஸ் வந்து செட் டு பி காசி சீக்வன்ஸ் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தேர் இஸ் ஸ்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, தேர் இஸ் ஏ ஸ்டேஜ். இங்கே தேர் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர், ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடி. தேர் இஸ் நேச்சுரல் நம்பர் n பிலாங்ஸ் டு n such that zm minus zn is less than epsilon for every m, n greater than or equal to n. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆக்சுவலாக காசி சீக்வன்ஸ் என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸில் எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கு டிஸ்டன்ஸ் மெஷர் மால்லஸ்னால் டிஸ்டன்ஸ் அர்த்தம். காம்ப்ளெக்ஸில் இந்த இடத்துல இப்படி மால்லஸ் போட்டாச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ் அர்த்தம். சரிங்களா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸில் எந்த 2 பாயிண்ட் எடுத்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது என்ன ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ் நியர் டு 0. சரிங்களா? அப்படி சொல்கிறது காசி சீக்வன்ஸ். காசி சீக்வன்ஸ்ங்கிறது அந்த சீக்வன்ஸில் எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸ் டு 0வாக இருக்கும். அது காசி சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்னு என்ன அர்த்தம்னா அப்படி பேச மாட்டோம். கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்னால் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த கன்வர்ஜென்ஸ் டு த பாயிண்ட் சொல்லுமா, அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த கன்வர்ஜ் ஆகுறதுன்னு சொல்ல போகிறோம் தெரியுமா, அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அது கன்வர்ஜ்னு சொல்லுவோம், கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ எனி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் காசின்னு சொல்லலாம். காசி நீ நாட் பி கன்வர்ஜென்ட். சரிங்களா? அதான் பொதுவாக. இப்போ காசி இங்கே சியில் என்ன வரும், காசி சீக்வன்ஸில் கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸாக இருக்கும், கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் காசியாக இருக்கும் இன் சியில். சரிங்களா? என்ன காரணம்னா சி வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். சிங்கிறது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்தால் காசி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்லாம் 2க்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிக்குவோம். சரிங்களா? ஸோ இது நம்ம ஓகேங்களா, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். பின்னாடி நம்ம கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். காசி சீக்வன்ஸ்னால் இப்போதைக்கு புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? காசி சீக்வன்ஸ் இன் சி. சரிங்களா? கன்வர்ஜென்ஸ் இஸ் காசி சீக்வன்ஸ் இன் சி. சியில் எந்த ஒரு காசி சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கண்டிப்பாக என்னது கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஆக்சுவலாக லிமிட் பாயிண்ட்ஸ். இப்போ இது ஒரு சப்செட் ஆஃப் சி. சரிங்களா? இப்போ இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ரியல் அனாலிசிஸ் வீடியோஸ் போட்டிருப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா லிமிட் எடுப்போம். ஸோ லிமிட் n → ∞ போடும்போது என்ன ஆயிரும்னா இது கன்வர்ஜ் 0 ஆயிரும். அப்போது m+0 mன்னு வந்துடும். அப்போ அந்த இதுக்கு லிமிட் பாயிண்ட் வந்து இந்த சிங்கிள்டன் m தான் வரும். ஆக்சுவலாக நம்ம இது புரிஞ்சுக்கணும், இதில் இது n மட்டும் தான் வேரி ஆகுது, m ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். m ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? n மட்டும் வேரி பண்ணி எல்லா கலெக்ஷனும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது அது சிங்கிள்டன் m மட்டும் வரும், சிங்கிள்டன் செட்டு மட்டும் வரும். சரிங்களா? இது ஓகே. அடுத்த செட்டு பாருங்களேன், இந்த லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 1/m + i/n. இங்கே என்னன்னா m ரெண்டையுமே வேரி பண்ணுறோம், m ரெண்டையுமே வேரி பண்ணுறோம். இதில் ஒரு விஷயம் சொல்லலையா, n வந்து ≠ 0. இதுலேயும் என்னது m ≠ 0, n ≠ 0. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ போடும்போது என்ன ஆகும்னா ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா நம்ம வந்து எம்மை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன n → ∞ போடுவோம். அப்போ லிமிட் பாயிண்ட் வந்து இது 0 ஆயிரும், 1/mலாம் லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி என்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு m → ∞ போடுவோம். அப்போ என்ன ஆயிரும்னா இது 0 ஆகும், இது மட்டும் கிடைக்கும், இது ஃபிக்ஸட் ஆயிரும். அப்போது i/nலாம் என்னது லிமிட் பாயிண்ட்ஸாக வரும். அப்போது இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா இந்த கலெக்ஷன் தான் லிமிட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் a p/m i/n q கொடுத்தாச்சு. இதில் p q இதுவும் வேரி ஆகுது, இதுவும் வேரி ஆகுது, 4மே வேரி ஆகுது. அதே நேரத்தில் அந்த p எல்லாமே ≠ 0 எடுத்துக்குவோம். அது m ≠ 0, n ≠ 0 எடுத்துருவோம். இந்த கலெக்ஷன் எடுத்தாச்சு. இப்போ இது என்ன ஆகும்னா அது சேம் லாஜிக் தான். ஆக்சுவலாக இதில் என்ன கேஸில் வரும்னா இங்கே 4மே வேரி பண்ணுறோம். ஸோ 4மே வேரி பண்ணுறோம். ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு இன்டீஜர், இது ஒரு நான்-ஜீரோ இன்டீஜர். அப்போ என்ன ஆயிரும்னா இது ஒரு ரேஷனல் நம்பராக மாறிடும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு ரேஷனல் நம்பராக மாறிடும். அப்போ ரேஷனல் நம்பராக மாறும்போது இது என்ன ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எம்மை வேரி பண்ணுவோம். ஸோ எம்மை வேரி பண்ணும்போது என்ன ஆயிரும்னா இது ஃபுல்லாக ரியல் நம்பர் ஆயிரும். சரிங்களா? இது ஓகேங்களா? அந்த மாதிரி இதில் எல்லா ரியல் நம்பருமே என்ன ஆயிரும்னா லிமிட் பாயிண்ட்ஸாக வந்துடும். அதே மாதிரி இங்கே மாற்றும்போது இது ஃபுல்லாக வந்துடும். அப்போது என்ன அர்த்தம், ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிளுங்க. ஆக்சுவலாக இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர் ரைட்டுங்களா? ஸோ ரேஷனல் நம்பர் டென்ஸ் இன் ஆர். இப்போ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் என்ன ஆகும், அதை சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஆரில் ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்.
சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா இது வந்து என்டையர் காம்ப்ளெக்ஸ் நம்பரை இது பண்ணும். சரிங்களா? இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து என்டையர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ முக்கியமானது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆக்சுவலாக என்னென்னா P/M வந்து என்னென்னா, அதாவது P/M வந்து Q ஆயிரும். சரிங்களா? இப்போ Qக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? R வந்துடும். அதேமாதிரி Q/Nக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வந்துடும்? R வந்துடும். அப்போது R + I Rன்னு அர்த்தம், Cன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருமே லிமிட் பாயிண்ட்ஸ் தான். இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கிராஃப் வரைஞ்சி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு பிளேன் வச்சுக்கோங்க, R2 X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் வரைஞ்சிக்குவோம். இப்போ நீங்களே இங்கே ஒரு பாயிண்ட் இப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன தான் வரைஞ்சாலும் ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் செட்டில் இருக்க மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் எதை எடுத்தாலும் என்ன வந்துட்டுனா ஒரு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதை சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் இதை தவிர ஏதோ ஒரு பாயிண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து என்னது? என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் முடிச்சுட்டா சீரீஸ் பக்கம் போகிறோம். ஓகேவா? அப்போது ஒரு சீரீஸ், ஆக்சுவலாக இங்கே எல்லாமே காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் தான். ஓகேங்களா? இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படிங்களா? சீரீஸ் N1, அதாவது N1 to இன்ஃபினிட்டி போட்டாலும் சரி தான், 0 to இன்ஃபினிட்டி போட்டாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அது நம்ம சாய்ஸ் தான். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ N1 to இன்ஃபினிட்டி போட்டாலும் சரி தான், 100 to இன்ஃபினிட்டி போட்டாலும் ஒன்று தான். அதாவது நம்ம சீக்வன்ஸ் படிக்கும்போது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணினாலும் அந்த கன்வர்ஜென்ஸை வந்து யாராலும் தடுக்க முடியாது. கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிமூவ் பண்ணாலோ புதுசாக சேர்த்தாலோ அந்த சீக்வன்ஸ் சொன்னது கன்வர்ஜென்ட்டாக தான் ஆகும், டைவர்ஜென்ட்டாக ஆகும். சரிங்களா? ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ அந்த சீக்வன்ஸோட நேச்சரை யாராலையும் மாற்ற முடியாது. சரிங்களா? அதான் நிறைய இடத்துல N1 to இன்ஃபினிட்டி போடாமல் சில நேரத்தில் 0 to இன்ஃபினிட்டி, சில நேரத்தில் 2 to இன்ஃபினிட்டி போடுவோம். சரிங்களா? அது நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸே தெரியல. அன்றைக்கெலாம் ஒருத்தர் கமாண்டில் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம சாய்ஸ் தான். சரிங்களா? சீக்வன்ஸ் கன்வர்ஜான்னு பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது N1 to இன்ஃபினிட்டி எடுத்தாலும் 0 to இன்ஃபினிட்டி எடுத்தாலும் 2 to இன்ஃபினிட்டி எடுத்தாலும் சரி தான், 2024 to இன்ஃபினிட்டி எடுத்தாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? நம்ம கன்வர்ஜென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரைட். ஓகே, இப்போ பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு இந்த சீரீஸ் காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சொல்லணும். சரிங்களா? கன்வர்ஜஸ் டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எஸ்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுன்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்னா, இதோட சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு சீக்வன்ஸ் தானே. அது கன்வர்ஜஸ் டு எஸ்ஸாக இருந்தால் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் டு எஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் வந்து டைவர்ஜென்ட் ஆச்சுன்னு வச்சுக்குவேன், இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜ் ஆகிரும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அதாவது இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் எதை பொறுத்து வரும்னா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸை வச்சு தான் வரும். ஆனால் எல்லா டைமும் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நிறைய டெஸ்ட்லாம் வச்சுருக்கிறோம். எல்லா டைமும் என்னது ஓயாமல் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்லாம் பண்ண முடியாது. ஒரு சில சம்முக்கு பண்ணலாம். இல்லை, எல்லா சம்முக்கும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டாக இருக்குமா? சரி, பார்ப்போம். இப்போ ஒரு சீரீஸ் செட்டன் ரியல் பார்ட் இமேஜின் பார்ட் தனித்தனியாக பிரிச்சிட்டிங்க, அப்படி தானே? அப்போது சப்போஸ் இந்த ரியல் பார்ட் கன்வர்ஜஸ் டு ஏஆ இருக்குது, இந்த சீரீஸ் ரியல் சீரீஸ் கன்வர்ஜஸ் டு ஏ, இது அப்படின்னா அர்த்தம் இது வந்து கன்வர்ஜஸ் ஏ ப்ளஸ் ஐபியாக இருக்கும். நீங்கள் இந்த சீக்வன்ஸ் பார்த்த மாதிரி இங்கே சீரீஸ் வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ சில முக்கியமான டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு இது என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் முக்கியமான சமேஷன் செட்டன், இது கன்வர்ஜென்ட்டு, அதாவது தென் லிமிட் எண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி செட்டன் 0வாக இருக்கணும். சரிங்களா? செட்டன் 0 ஆச்சுன்னா கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இதோட கான்வர்ஸ் வந்து நீட் நாட் பி ட்ரூ. சரிங்களா? கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. என்ன எக்ஸாம்பிள்னால் சமேஷன் 1/nங்கிற ஒரு சீரீஸ் எடுத்துக்குவோம். இப்போ லிமிட் எண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி செட்டனுங்கிறது என்ன 1/n கன்வர்ஜஸ் 0 ஆகும். பட் இந்த சீரீஸ் என்ன ஆகும்? கன்வர்ஜ் ஆகாது, டைவர்ஜ் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இது முக்கியமான ரிசல்ட்டு. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்னா, இது என்ன செய்வோம்னா, ஒரு சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட்டாக ஆகிறது பார்க்க இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லிமிட்டு எண்டன்ஸ் டு இன்ஃபினிட்டி செட்டன் கண்டுபிடிப்போம். அது நாட் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா அந்த சீரீஸ் கண்டிப்பாக என்னது டைவர்ஜென்ட் ஆகும். சரிங்களா? ஸோ டைவர்ஜென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்வர்ஜென்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சீரீஸ் டைவர்ஜென்ட்டான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி தான் செக் பண்ணுவோம். ஒரு சீரீஸ் டைவர்ஜென்ட்டான்னு பார்க்குறதுக்கு இனிஷியலாக நம்ம இந்த டெஸ்ட்டு தான் போட்டு பார்ப்போம்.
இது Zn வந்து நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துச்சுன்னா அந்த சீரிஸை உடனடியாக என்னது டைவர்ஜென்ட்னு ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். சரிங்களா? இது இனிஷியலாக டைவர்ஜென்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் மற்றதெல்லாம் பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அப்புறம் ஜாமெட்ரிக் சீரிஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஜாமெட்ரிக் சீரிஸ் நமக்கு தெரியும் 1 + செட் இப்படி இருக்கா. இது என்ன ஆகும்னா இது என்ன ஆகும், இஸ் கன்வர்ஜஸ் டு 1/1 - செட். அந்த சீரிஸ் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம செஞ்சிடலாம், சீக்வன்ஸ் ஆஃப் பார்சிசம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் இந்த ஒரு சீரிஸு சில சீரிஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ இது கன்வர்ஜஸ் டு 1/1 - செட்டாக இருக்கும் இஃப் mod z வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும். சரிங்களா? ரைட். இன்னொரு சீரிஸ் எழுதியிருப்போமா, அது வந்து அல்டர்னேட்டிங் சீரிஸ். இப்போ 1 - செட்டு செட் ஸ்கொயர் இப்படி எழுதிட்டே போகிறோம். இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் இஃப் கன்வர்ஜஸ் டு இந்த இதுக்கு 1/1 + செட்டு. ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் போடணும், இங்கே மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும். கன்வர்ஜ் ஆகும் ப்ரொவைடட் mod z லெஸ் தென் 1 இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி mod z greater than 1 இருந்தால் greater than or equal 1 இருந்தால் கூட என்ன ஆயிரும், ரெண்டு சீரிஸுமே என்ன டைவர்ஜ் ஆகிடும். முக்கியமான கொஷின்ஸ். ஸோ ஜாமெட்ரி சீரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. சரிங்களா? இது ஒரு பேசிக் டெஸ்ட்டு. அடுத்தது வந்து இதுதான் மெயின், அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். சரிங்களா? அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஒரு சீரிஸை எப்போ அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்சல்யூட்னா மாடுலஸ் வேல்யூ அதானே இங்கே. அப்போ அந்த சீரிஸுக்கு என்ன அர்த்தம், n 1 to infinity எல்லா இடத்துலையும் 1 to infinity நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலாக இது என்னென்னா எல்லாமே பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும். ஒவ்வொரு டேர்ம்ஸும் பாசிட்டிவ் ரியல் நம்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆச்சுன்னா இந்த சீரீஸை வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லுவோம். முக்கியமானது. ஓகேவா? அதாவது பொதுவாக இது ஒரு முக்கியமான நோட்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் இஸ் ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட் சீரிஸ். ஒரு சீரிஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். முக்கியமான ரிசல்ட். சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சீரிஸை எடுத்துகிட்டு நீங்களாம் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக காம்ப்ளெக்ஸ் சீரிஸே அதை என்ன மாடுலஸ் போடும்போது ரியல் நம்பராக மாறிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சீரிஸ்னு எங்கேயுமே போக மாட்டாங்க. நாம்ஸ் நீங்கள் படி, நாம்ஸ் எங்கே படித்தாலும் அது கடைசியில் ரியல் நம்பர் தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் முக்கியமானது. மாடுலஸ் வேல்யூ போட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் கூட மாடுலஸ் போடும்போது என்ன ரியல் நம்பராக மாறிடும். சரிங்களா? ஓகே. அப்போ அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ்னால் கன்வர்ஜென்ட் சீரிஸாக இருக்கும். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் போடுவோம். ஸோ இன்னொரு ஸ்டாண்டர்டு எக்ஸாம்பிள், இந்த ஹார்மானிக் சீரிஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். 1/n⁻p ரியல் நம்பர்லேயே படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ பிங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர், சி 0 to infinity வச்சுக்கோமே. ஸோ பிங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது கன்வர்ஜென்ட் எப்போ, இஃப் பி வேல்யூ இஃப் அண்ட் ஒன் இஃபே போட்டிருப்பாங்க. இஃப் பி வேல்யூ என்னது 1க்கு மேலே போகும்போது, அதாவது 1க்கு மேலே 1 to infinity போகும்போது இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். சரிங்களா? டைவர்ஜென்ட் எப்போ ஆகும்னா இஃப் பி லைஸ் பிட்வீன் 0 to 1 வரும்போதும் டைவர்ஜென்ட் ஆகிடும். இது முக்கியமான ரிசல்ட். இது ஹார்மானிக் சீரிஸ். இதே நேரத்தில் இன்னொரு சீரிஸ் வரும். இது வந்து முக்கியமானது. அதாவது அதே தான், p belongs to 0 to infinity -1 to the power n n/p. இது வந்து இதில் இங்கே என்ன ஆகும்னா இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் p belongs to 0 to infinity. முக்கியமான ரிசல்ட். இங்கே 0 to infinity எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எல்லா பீக்குமே இங்கே கன்வர்ஜன் நடக்கும். இங்கே 1க்கு மேலே மட்டும்தான் இங்கே கன்வர்ஜன் நடக்கும். இது புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டும் முக்கியமானது. ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு சீரிஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வெரி 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 ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் இன் ரியல் அனாலிசிஸ். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும், பட் இது ஒரு சிலருக்கு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய இடத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஓகே, சரி பாருங்கள். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட். ஓகேங்களா? இப்போ இது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம், இப்போ அதை வச்சு கொடுத்துடலாமா? அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதாவது கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. எக்ஸாம்பிள் இந்த இதை போட்டுடலாமே, -1 to the power n/n போட்டுக்கலாம். இது என்னது, கன்வர்ஜென்ட் சீரிஸ். இப்போ தானே சொன்னேன் உங்கள்கிட்ட, இது கன்வர்ஜென்ட் சீரிஸ். சரிங்களா? இதுக்கு நான் மாடுலஸ் வேல்யூ போடுறேன். இது மாடுலஸ் போட்டால் என்ன வரும், -1 to the power n/nக்கு நான் மாடுலஸ் வேல்யூ போட்டால் என்ன ஆகும்னா இந்த சீரிஸ் இப்படி மாறிடும், 1/n வந்துடும். அப்போ இது டைவர்ஜென்ட் ஆகிரும். அப்போது கன்வர்ஜென்ட் ஆகாது. சரிங்களா? அதான் இங்கே போட்டிருப்போம். சரிங்களா?
ஸோ அது இப்போ இது எக்ஸாம்பிள் கான்வர்ஸ் இன்டாபிலிட்டி எக்ஸாம்பிள். ஸோ சமேஷன் -1/n வந்து இது வந்து என்னது கன்வர்ஜென்ட் ஆகும் அந்த தேற்றத்துப்படி. ஆனால் என்னது அப்சொல்யூட்லி கன்வர்ஜென்ட்டாக ஆகாது. சரிங்களா, முக்கியமான ரிசல்ட். ஸோ இது நமக்கு தெரியும். அதாவது இது ஓகே, நோ ப்ராப்ளம், இது வேணாம் விட்ருங்க. ஓகே, அடுத்த ஒரு ஸ்டாண்டர்டு இது. ஆக்சுவலாக ரியல் கேஸ்லேயே இது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்க தெரியணும், டைவர்ஜென்ட் கண்டுபிடிக்க தெரியணும், அப்சொல்யூட்லி கன்வர்ஜென்ட் கண்டுபிடிக்க தெரியும். அடுத்து 4th கேஸ் வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் ஒன்றுமே கிடையாது. இந்த தியரம் கொடுத்துருப்பாங்க. அப்சொல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீரிஸாக இருக்கும். இது கான்வர்ஸ் பார்ட் ட்ரூவாக இருக்கக்கூடிய ஒரு சீரிஸை தான் என்ன சொல்லுவோம்னா அப்சொல்யூட்லி கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இதான் இந்த தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட்